தையல் வேலை பார்க்குற யாராக இருந்தாலும் அவங்கள தேடி வீட்டுக்கு அப்பப்போ இந்த மாதிரி நிறைய பார்சல் வரும். எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் என்ன ஷாப்பிங் பண்ணுறாங்களோ அந்த பிக் ஷாப்பர் அப்படியே கொண்டு தந்துடுவாங்க. அந்த மாதிரி எனக்கு இப்போ லாஸ்ட்டாக வந்த ஒரு ட்ரெஸ்ஸோட ஆர்டர் தான். என்ன ஸ்டிச் பண்ணோம், ட்ரெஸ் எப்படி இருக்குது, அது எல்லாத்தையும் தான் உங்கள்கிட்ட ரிவீல் பண்ண போகிறேன். இந்த கிளைண்ட் வந்து இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட வந்து மொத்தமாக 4 ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 2 பேபி ஃப்ராக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் 2 நேரம், ஒரு தீபாவளி டைம் அண்ட் இன்னொரு பொங்கல் டைம் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்தாங்க. ஸோ இந்த டைமும் அவங்க வந்து நம்ம பண்ண 4 ஒர்க்குமே நல்லா இருந்ததுனால கொடுத்தாங்க. ஸோ இதை நான் ஸ்டார்டிங் டு எண்டிங் எப்படி நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா ப்ராசஸையும் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதில் என்ன சாரீ இருக்குது, அவங்க என்ன ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களோட சாரீ வந்து ஒரு ஃபேன்சி சாரீ தான். இதான் சாரீ. நல்லா நீட்டாக மடித்து தான் இருந்து நான் எடுக்கும்போது கலைஞ்சிருச்சு. சாரியோட பார்டர் வந்து நல்லா வைட் பார்டராக இருக்குது. ஃபுல் எம்ப்ராய்டரி வித் ஸ்டோன் ஒர்க் அண்ட் முந்தான பல்லுல இந்த மாதிரி பேட்சுமே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வியர் பண்ணால் என்ன மாதிரி வரும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். அதாவது இது வந்து பார்க்குறதுக்கு ஒயிட் மாதிரி தெரியுது, ஆனால் ஒயிட் கிடையாது. அப்படியே ஒரு ரெயின்போ ஷேடு வந்து இருக்குது. எல்லா கலருமே மிக்ஸ் ஆகி மல்டி கலரில் ரெயின்போ ஷேடு எப்படி இருக்கும் அதே மாதிரி வருது. இதை வியர் பண்ணால் இந்த மாதிரி தான் கஸ்டமருக்கு லுக் வரும். ஸோ இது நமக்கு தேவையில்லாத விஷயந்தான். ஜஸ்ட் வந்து சாரியோட லுக் எப்படிங்கிறது காட்டணும் அப்படிங்கிறதுக்காக காட்டுறேன். நல்ல ஒரு கிராண்ட் லுக் சாரீ. இது அவங்களோட பர்த்டேக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்காக சாரீ வந்து கரை அடிக்கிறதுக்காக வந்திருக்கு. ஓரம் தைக்கிறதுக்காக ஓரம் இது வந்து கொஞ்சம் பனியன் கிளாத் அந்த மாதிரி தான் இருக்குது. எண்டு வந்து என்ன இருக்குது, இது வந்து ஓரம் அடித்து கொடுக்குறதுக்காக மொத்தமாக சாரியோடய தந்துட்டாங்க. இதில் ப்ளவுஸ் தான் இதில் வந்து ஹைலைட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். இதுதான் ப்ளவுஸ் கிளாத் வந்து பார்க்கும்போதே நெட் ஃபேப்ரிக்லாம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி பட்ட டிசைன் தான். ஸோ பேக்கில் நம்ம வந்து எல்லாமே தெரியும், உள்ளே என்ன வச்சுருந்தாலும் தெரியும். ஸோ இந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன டிசைன் பண்ணால் நல்லாயிருக்குமோ அந்த டிசைனில் ஸ்டிச் பண்ணிங்க. இதுதான் கிளைண்ட்டோட ரெக்யூர்மெண்ட்டு. நல்லா இருக்கணும். என்னோடய பர்த்டேக்கான ட்ரெஸ்ஸு கிட்டத்தட்ட 2000 ரூபாய் கிட்ட எடுத்திருக்காங்க இந்த சாரியை. ஆஃப்லைன் ஷாப்பிங் தான். அதில் இந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணோம். ஸோ இது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்காக இந்த கேப்பை தான் ஃபில் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக சாட்டின் ஃபேப்ரிக்லேயே எனக்கு வந்து லைனிங்கும் எடுத்து கொண்டு தந்துட்டாங்க. சாட்டின் ஃபேப்ரிக்கில் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தேவையான கிளாத் வந்துருச்சு. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு ஒரு லைனிங் பீஸ் கொடுக்கணும். லைனிங் பீஸ் நான் தான் போட போகிறேன். லைனிங் பீஸ்க்கு அப்புறமா இந்த சாட்டின் ஃபேப்ரிக்கை ஸ்டிச் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் இந்த ஃபேப்ரிக்கை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓவரால் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் அளவு ப்ளவுஸ் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் காட்டிடுறேன். அவங்களோட ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, மாடல் ப்ளவுஸ் தான். ஸோ அளவு ப்ளவுஸ் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மாடலில் ஸ்டிச் பண்ண போகிறதில்ல, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நல்ல மாடலாக ஸ்டிச் பண்ணி தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஒர்க்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்கா தைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்குது அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நான் ஸ்டிச் பண்ணி தருவேன். நீங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா அல்லது அதர் கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா கூட, ஃபாரினில் இருந்தால் கூட கண்டிப்பாக நம்ம கொரியர் வந்து பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் பண்ணித்தரலாம். அது மட்டும் இல்லை, கிளாஸஸ் நம்மக்கிட்ட இருக்குது. கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் வேணால் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட அவுட்புட் ஃபினிஷிங் வீடியோட எண்டில் இருக்குது. மறக்காமல் பாருங்கள். அப்படியே என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த சேனலில் கண்டிப்பாக கண்டினியூவாக நம்ம அப்லோட் பண்ணுவேன். இது வரைக்கும் நம்மகிட்ட ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஒரே ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.